எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகவத்கீதை தொடர் விளக்கத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அத்தியாயம் 3ல இருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். எது உண்மையான செயல், எது போலித்தனமான துறவறம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான வித்தியாசத்த பத்தி பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? நம்ம கடமைகளையும் வேலைகளையும் செய்யறதுனால நாம் இந்த உலகத்துல பந்தப்படுறோமா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போறதுதான் ஆன்மீக பாதையா? இந்த குழப்பத்துக்கு தான் பகவான் கிருஷ்ணர் அடுத்தடுத்து வரப்போற ஸ்லோகங்கள்ல ரொம்ப தெளிவான ஒரு பதில நமக்கு கொடுக்க போறார். சரி வாங்க, இது இன்னும் ஆழமா பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணர் இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறார்னா, முதல்ல ஒரு போலி துறவி, ஒரு வேஷதாரினா யாருன்னு நமக்கு அடையாளம் காட்டுறார். இந்த சமஸ்கிருத உச்சரிப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது அத்தியாயம் 3 ஸ்லோகம் 6. கர்மேந்திரியாணி சம்யம்யா ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரா ச உச்சதே. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் தன்னோட கை கால் மாதிரி உறுப்புகளெல்லாம் அடக்கி கண்ணு மூடி தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்திருந்தாலும் அவரோட மனசு முழுக்க உலக இன்பங்களையும் ஆசைகளையும் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்குன்னா, அவர் மத்தவங்களை ஏமாத்தல, முதல்ல தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை தான் பகவான் மித்யாச்சாரர்னு சொல்றார். அதாவது ஒரு போலி, ஒரு வேஷதாரி. இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் எவ்ளோ அழகா 2 பாதைகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு. ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளி வேஷத்துக்கு மட்டும் துறவியா இருக்கிறவங்க, அப்போ இன்னொரு பக்கம் யார் இருக்கா? அந்த உண்மையான யோகி, அந்த உயர்ந்தவர் யாரு? வாங்க அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். சரி வாங்க, கிருஷ்ணரோட தீர்வை என்னன்னு அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். இங்கதான் அவர் உண்மையான கர்மயோகியோட வழிய, அதாவது நேர்மையான ஆன்மாவின் பாதைய நமக்கு விளக்குறார். 3ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகம். யஸ்த்வீந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியேர் கர்மயோகம் அசக்தஹா ச விசிஷ்யதே. இங்க கிருஷ்ணர் ரொம்பவே தெளிவா சொல்றாரு. அர்ஜுனா, யார் ஒருத்தர் தன்னோட மனசால புலன்களை அடக்கி எந்த ஒரு பற்றும் இல்லாம தன் கடமைகளை செய்றாங்களோ அவங்கதான் ரொம்ப உயர்ந்தவங்க. இதுக்கு பேர் தான் கர்மயோகம், அதாவது பற்றற்ற செயல். போலித்தனமா தியானம் பண்றதை விட நேர்மையா நம்ம வேலைய செய்யறது எவ்வளவோ மேல். சொல்லப்போனா, ஒரு ஏமாத்துக்கார தியானிய விட தன்னோட வேலைய நேர்மையா செய்யற ஒரு தெருக்கூட்டம் தொழிலாளி ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்தவர். ஓகே, அப்போ நேர்மையான செயல்தான் சிறந்ததுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். இப்போ அடுத்த கேள்வி, நாம ஏன் வேலை செய்யணும்? அப்படி செஞ்சா அது எப்படி செய்யணும்? அதுக்கான பதில்தான் அடுத்த ஸ்லோகங்கள்ல இருக்கு. 3ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 8. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணா ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியதேத கர்மணா. அதாவது வேலை செய்யறதுங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு அடிப்படை தேவை. சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒரு செயலை செய்யறதுதான் நல்லதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா எந்த வேலையும் செய்யாம நம்ம உடம்ப பாத்துக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு துறவறம் ஒரு காரணமா இருக்கவே முடியாது. அடுத்தது 3ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹா ததர்த்தம் கர்மகௌண்டேய முக்தசங்கஹ சமாச்சர. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கிருஷ்ணர் சொல்றார். நம்ம வேலைய எப்படி பந்தத்திலிருந்து விடுதலைக்கு மாத்துறதுன்னு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா கொடுக்கறாரு. படி 1, உங்க கடமைய செய்யுங்க, அதை விட்டுடாதீங்க. படி 2, ஆனா அதை உங்களுக்காக செய்யாதீங்க, அதை இறைவனுக்காக, விஷ்ணுவுக்காக ஒரு யாகமா, ஒரு தியாகமா செய்யுங்க. படி 3, அப்படி செய்யும்போது எந்த பற்றும் இல்லாம செய்யுங்க. இப்படி செஞ்சா அந்த வேலையோட விளைவுகள் உங்களை பாதிக்காது. பாத்தீங்களா, எந்த ஒரு சாதாரண வேலையும் எப்படி ஒரு ஆன்மீக பயிற்சியா மாத்துறதுன்னு எவ்வளவு அளவு சொல்லியிருக்கார். சரி, இந்த வேலையை யாகமா செய்யணும்னு சொல்றாரே, அது ஏன் அவ்வளோ முக்கியம்? இதுக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச நோக்கமே இருக்கு. அது படைப்போட ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அதத்தான் கிருஷ்ணர் இப்ப விளக்கப் போறாரு. 3ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகம். சஹயஜ்ஞ பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்டகாமதுக். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. படைப்பின் அதிபதியான பிரஜாபதி உயிரினங்களை படைக்கும்போதே யாகத்தோட சேர்த்துதான் படைச்சாராம். இந்த யாகத்தை நீங்க செஞ்சா நல்ல செழிப்பா இருப்பீங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முழு பிரபஞ்சமே
நாம யாகம், அதாவது தன்னலமற்ற அர்ப்பணிப்புள்ள செயல செஞ்சு சந்தோஷமா வளமா வாழ்ந்து கடைசியில இறைவனை அடையணுங்கிற நோக்கத்துக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இதுதான், வேலையை விட்டுட்டு ஓடுறது உண்மையான துறவறம் கிடையாது. நாம பாக்குற வேலைய, அது எதுவா இருந்தாலும் சரி, அதை இறைவனுக்கான ஒரு சேவையா, ஒரு அர்ப்பணிப்பா மாத்துறது தான் உண்மையான துறவரம். இதுதான் கர்மயோகத்தோட ரகசியம். பார்த்ததற்கு நன்றி. ஞானகோஷ் என்பது ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி, தமிழ், குஜராத்தி மற்றும் பெங்காலி போன்ற பல மொழிகளில் ஆன்மீக ஞானத்தை பகிரும் ஒரு பன்மொழி சேனலாகும். மேலும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வரவுள்ளன. சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையான, தெளிவான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்கள் குறிக்கோள். எங்கள் சேனலில் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்தின் துறவிகள் மற்றும் ஆதிசங்கரரின் தெய்வீக அவதாரத்தின் கதை பற்றிய தினசரி விளக்கங்களை பல மொழிகளில் நீங்கள் காணலாம். எங்கள் படைப்புகள் உங்களுக்கு மதிப்புள்ளதாக தோன்றினால் ஞானகோஷ் சேனலுக்கு குழு சேரவும். இதன் மூலம் எங்கள் தினசரி பதிவுகள் குறித்த அறிவிப்புகளை பெறுவீர்கள். இந்த தெய்வீக அறிவை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினுடன் விரும்பவும் பகிரவும் பரப்பவும் மறக்காதீர்கள். சனாதன தர்மத்தின் ஒளியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரகாசிக்கச் செய்வோம்.